ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிம்பிள் கணக்கு எடுத்துக்காட்டு 3.11 அல்லது 3.11 சொல்லலாம். ரொம்ப சிம்பிளான ஒண்ணுதான். படத்தில் காட்டியுள்ள ஏ, பி மற்றும் சி என்ற கன செவ்வக துண்டுகளின் மீது செயல்படும் விசைகளை காண்க. பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு மேஜை டேபிள் இருக்கு. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கன செவ்வக துண்டுகள் 3 இருக்கு. ஒன்னு ஏ, பி, சி. இது மேல செயல்படக்கூடிய விசைகள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப முதல்ல வந்து நம்ம டைரக்டா வந்து தீர்வுக்கு போயிடலாம். முதல்ல வந்து ஏ என்கிற கன செவ்வக தண்டு மேல செயல்படக்கூடிய விசை இல்லையா. அப்ப முதல்ல வந்து ஏயின் மீது செயல்படும் விசைகள் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இல்லையா. அத விளக்குறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, தனிப்பொருள் விசைப்படம், இங்கிலீஷ்ல ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு பொருளையும் புள்ளியாக எடுத்துக்கணும், புள்ளி நிறை. அப்ப ஏங்கிற ஒரு பொருளை ஒரு புள்ளியை எடுத்துக்கிறோம், அதான் ஏ. அடுத்து அது மேல செயல்படக்கூடிய விசை, கரெக்டா? அது மேல என்னென்ன விசை செயல்படுது? ஒண்ணு கீழ் நோக்கிய ஈர்ப்பியல் விசை. கண்டிப்பா எல்லா பொருளுக்கும் கீழ் நோக்கி ஈர்ப்பியல் விசை இருக்கும். அப்ப கீழ் நோக்கி இந்த மாதிரி ஒரு விசை. ஈர்ப்பியல் விசைக்கு ஃபார்முலா என்ன? mg. இங்க பொருள் ஏங்கிறதுனால அதனுடைய நிறை ma அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப ஏங்கிற பொருளை கீழ் நோக்கி இழுக்கிற அதே நேரம் இந்த பிங்கிற பொருள் என்ன பண்ணும்? கீழே விடாம மேல் நோக்கி ஒரு விசையை கொடுக்கும் இல்லையா. ஏன்னா கீழே அலோ பண்ணிச்சுன்னா உடஞ்சி கீழே வந்துடும். ஆனா அப்படி உடையல, நமக்கே தெரியும். அப்ப என்ன ஆகுதுன்னா, அது கீழே வராம இருக்கிறதுக்காக பிங்கிற பொருள் மேல் நோக்கி அதுக்கு செங்குத்தாக ஒரு விசையை கொடுக்குது. மேல் நோக்கி செங்குத்துனா நார்மல் இங்கிலீஷ்ல. யாரால? பி என்கிற பொருளால. அப்ப ஏங்கிற பொருள் உணரக்கூடிய விசை, நேரடியா உணரக்கூடிய விசை. ஒன்னு கீழ் நோக்கி ஏற்பியல் விசை, இன்னொன்னு பி என்கிற அந்த தண்டு மேல் நோக்கி கொடுக்கக்கூடிய விசை ஒண்ணு. இப்படி 2 எழுதிக்கலாம். சரி, ரெண்டாவது பி என்கிற கனச்செவ்வக தண்டு மீது செயல்படக்கூடிய விசை இல்லையா. அப்ப இங்க எழுதலாம், பியின் மீது செயல்படும் விசை. பி மேல செயல்படக்கூடிய விசை எதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஸ்பேஸ்ல நம்ம இங்க எழுதிக்கலாமா? சரி, பி. பி என்கிற பொருளை எப்படி எடுத்துக்கணும்? ஒரு புள்ளியாக எடுத்துக்கிறோம். பி இது மேல செயல்படக்கூடிய விசை நமக்கு எல்லாம் தெரியும். எல்லா பொருளுக்குமே கீழ் நோக்கி ஒரு விசை இருக்கும், அது ஈர்ப்பியல் விசை. அது கண்டிப்பா வரைஞ்சுக்கணும். ஈர்ப்பியல் விசை ஃபார்ம்ல mg. இங்க நிறை வந்து பிங்கிற பொருளுக்கு. சரி, வேற என்னென்ன விசை பிங்கிற பொருள் மேல செயல்படும்னா, மேல ஏங்கிற பொருள் இருக்கு, அது கீழே வந்து அந்த பொருளை வந்து அப்படியே அமுக்கும். அப்ப ஏங்கிற பொருளால பிங்கிற பொருள் மேல கீழ் நோக்கிய செங்குத்து விசை, கீழ் நோக்கிய செங்குத்து விசை n a. என்னன்னா செங்குத்து நார்மல். யாரால? பி மேல, ஏ ஆல. அதான் na, கீழ் நோக்கி. அதே நேரம் சிங்கிற பொருள் என்ன பண்ணும்? பிங்கிற பொருளை மேல் நோக்கி தள்ளும், கரெக்டா? அப்ப சி ஆல மேல் நோக்கிய செங்குத்து விசை. அப்படி 3 விசை உணரும். ஒண்ணு கீழ் நோக்கிய ஈர்ப்பியல் விசை, இன்னொன்னு ஏங்கிற பொருளால பிங்கிற பொருள் மேல கீழ் நோக்கிய செங்குத்து விசை, சிங்கிற பொருளால பிங்கிற பொருள் மேல மேல் நோக்கிய செங்குத்து விசை. அப்படி 3 விசையை உணரும். சரி, அடுத்து மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கிற பொருள் இல்லையா. சியின் மீது செயல்படும் விசை. என்னென்ன விசை சி மேல செயல்படுது அப்படின்னு நேரடியா பாத்தீங்கன்னா, ஒண்ணு கண்டிப்பா இயற்பியல் விசை கீழ் நோக்கி. சிங்கிற பொருள் ஒரு விசை கீழ் நோக்கி. அப்ப இயற்பியல் விசைக்கு என்ன ஃபார்முலா? F is equal to mg. நிறை வந்து சிங்கிற பொருள் நிறை. ஓகே, அந்த நேரம் இந்த டேபிள் இருக்கு இல்லையா, இந்த மேஜை வந்து கீழே விடாது. ஏன்னா கீழே போச்சுன்னா இது உடஞ்சிரும். ஆனா என்ன பண்ணும்? அது அப்படியே பேலன்ஸா வச்சுக்குது இல்லையா. அப்படின்னா இது என்ன பண்ணும்? மேல் நோக்கி ஒரு விசையை கொடுக்கும். அதான் மேல் நோக்கிய செங்குத்து விசை, நார்மல் ஃபோர்ஸ். யாரால? இந்த மேஜை, டேபிள் அப்படின்னு எழுதிக்கலாமா? டேபிள். அப்ப இது 2 விசை. ஒண்ணு வந்து கீழ் நோக்கி ஈர்ப்பியல் விசை, அந்த நேரம் டேபிள் மேல் நோக்கி ஒரு விசையை கொடுக்குது. அதே நேரம் சிங்கிற பொருள் மேல இன்னொரு பொருள் இருக்கு பாத்தீங்களா, பிங்கிற பொருள் கீழ் நோக்கிய விசை. அப்ப ஏங்கிற பொருள் கொடுக்காதான்னு கேட்க கூடாது. ஏன்னா ஏங்கிற பொருளுக்கும் சிங்கிற பொருளுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா ஏங்கிற பொருள் சில வந்து டச் ஆகல. அப்ப சில டச் ஆகக்கூடியது பியும் இந்த டேபிள். அப்ப டேபிள் மேல் நோக்கி ஒரு விசை கொடுக்கும், அதே நேரம் மேல போகாது இல்ல. அப்ப அந்த பிங்கிற பொருள் கீழ் நோக்கி ஒரு விசையை கொடுக்கும்.
அப்ப NB கீழ் நோக்கிய செங்குத்து விசை. இப்படி 3 விசை. 1 கீழ் நோக்கிய இயற்பியல் விசை, 2 டேபிள் பொருளுக்கு மேல் நோக்கி கொடுக்கக்கூடிய செங்குத்து விசை, Bங்கிற தண்டானது கீழ் நோக்கி கொடுக்கக்கூடிய செங்குத்து விசை. இப்படி 3 விசையை உணரும். இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு. அதை சென்டென்ஸ்ல நீங்க கண்டிப்பா எழுதியாகணும். தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.